தங்கமணி வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் நாமக்கல், ஈரோடு, சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் 69க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் சோதனை நடைபெறும் இடங்களில் எண்ணிக்கை கூடலாம் எனவும் கூறப்படுகிறது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரின் பேரில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதாவது மகன் 2வது குற்றவாளியாகவும் மனைவி 3வது குற்றவாளியாகவும் சேர்ப்பு என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் தங்கமணி 2016 முதல் 2020 வரை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ததாகவும் கூடுதல் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிக்குவாரா முன்னாள் அமைச்சர் தங்கமணி? பொறுத்திருந்து பார்ப்போம். வருமான வரித்துறையினரிடம் சிக்குவாரா தங்கமணி? அதை பற்றி தற்போது பார்க்கலாம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் தங்கமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர், எஸ்.பி. வேலுமணி, கே.சி. வீரமணி ஆகியோர் வீடுகளில் ஏற்கனவே சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இந்த சோதனைகளில் ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் அதிமுகவின் முன்னாள் மின்துறை அமைச்சராக இருந்தவர் தங்கமணி காலை 6:30 மணி முதல் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை அடுத்த ஆலப்பாளையத்தில் உள்ள தங்கமணி வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறது. அத்துடன் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் பள்ளிப்பாளையம் அருகே ஆலப்பாளையத்தில் உள்ள தங்கமணி வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் நாமக்கல், ஈரோடு, சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் 69க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் சோதனை நடைபெறும் இடங்களில் எண்ணிக்கை கூடலாம் எனவும் கூறப்படுகிறது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரின் பேரில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதாவது மகன் 2வது குற்றவாளியாகவும் மனைவி 3வது குற்றவாளியாகவும் சேர்ப்பு என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் தங்கமணி 2016 முதல் 2020 வரை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ததாகவும் கூடுதல் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிக்குவாரா முன்னாள் அமைச்சர் தங்கமணி? பொறுத்திருந்து பார்ப்போம். வருமான வரித்துறையினரிடம் சிக்குவாரா தங்கமணி? அதை பற்றி தற்போது பார்க்கலாம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் தங்கமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர், எஸ்.பி. வேலுமணி, கே.சி. வீரமணி ஆகியோர் வீடுகளில் ஏற்கனவே சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இந்த சோதனைகளில் ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் அதிமுகவின் முன்னாள் மின்துறை அமைச்சராக இருந்தவர் தங்கமணி காலை 6:30 மணி முதல் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை அடுத்த ஆலப்பாளையத்தில் உள்ள தங்கமணி வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறது. அத்துடன் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் பள்ளிப்பாளையம் அருகே ஆலப்பாளையத்தில் உள்ள தங்கமணி வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் நாமக்கல், ஈரோடு, சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் 69க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் சோதனை நடைபெறும் இடங்களில் எண்ணிக்கை கூடலாம் எனவும் கூறப்படுகிறது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரின் பேரில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதாவது 3வது குற்றவாளியாகவும் சேர்ப்பு என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் தங்கமணி 2016 முதல் 2020 வரை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ததாகவும் கூடுதல் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிக்குவாரா இருந்து பார்ப்போம். வருமான வரித்துறையினரிடம் சிக்குவாரா தங்கமணி? அதை பற்றி தற்போது பார்க்கலாம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் தங்கமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர், எஸ்.பி. வேலுமணி, கே.சி. வீரமணி ஆகியோர் வீடுகளில் ஏற்கனவே சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இந்த சோதனைகளில் ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் அதிமுகவின் முன்னாள் மின்துறை அமைச்சராக இருந்தவர் தங்கமணி காலை 6:30 மணி முதல் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை அடுத்த ஆலப்பாளையத்தில் உள்ள தங்கமணி வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறது.
அத்துடன் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு சொந்தமான பல்வேறு இடங்களிலே ஆலப்பாளையத்தில் உள்ள தங்கமணி வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் நாமக்கல், ஈரோடு, சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் 69க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் சோதனை நடைபெறும் இடங்களில் எண்ணிக்கை கூடலாம் எனவும் கூறப்படுகிறது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரின் பேரில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி 3வது குற்றவாளியாகவும் சேர்ப்பு என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் தங்கமணி 2016 முதல் 2020 வரை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ததாகவும் கூடுதல் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிக்குவாரா முன்னாள் அமைச்சர் தங்கமணி? பொறுத்திருந்து பார்ப்போம். வருமான வரித்துறையினரிடம் சிக்குவாரா தங்கமணி? அதை பற்றி தற்போது பார்க்கலாம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் தங்கமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர், எஸ்.பி. வேலுமணி, கே.சி. வீரமணி ஆகியோர் வீடுகளில் ஏற்கனவே சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இந்த சோதனைகளில் ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் அதிமுகவின் முன்னாள் மின்துறை அமைச்சராக இருந்தவர் தங்கமணி காலை 6:30 மணி முதல் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை அடுத்த ஆலப்பாளையத்தில் உள்ள தங்கமணி வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறது. அத்துடன் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் பள்ளிப்பாளையம் அருகே ஆலப்பாளையத்தில் உள்ள தங்கமணி வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் நாமக்கல், ஈரோடு, சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் 69க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் சோதனை நடைபெறும் இடங்களில் எண்ணிக்கை கூடலாம் எனவும் கூறப்படுகிறது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரின் பேரில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதாவது மகன் 2வது குற்றவாளியாகவும் மனைவி 3வது குற்றவாளியாகவும் சேர்ப்பு என்றும் தகவல்கள் வெளியாகும்.